Good morning, students. This is Leela Chandagiri from Kaushalya classes. Last class we were studying about the new verbs. The verbs எல்லாம் படிச்சோம். அதுக்கப்புறம் we were learning about questioning. क्या चाहिए, वो कहाँ जा रहा है, இந்த क्या, कब, कहाँ, क्यों, कैसे இந்த words எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும். We were learning how to use these questioning words, and also we learned about new verbs like आओ, आइए, வாங்க, வா, வாங்க, जाओ, जाइए, படோ, படியே, சுனோ, சுனியே, இந்த மாதிரி கேளுங்க, சொல்லுங்க, யோசிங்க வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போது இன்றைக்கி we are going to learn present tenseல. இப்போது ரைட் now நம்ம பேசுகிறோம் இல்லையா present tenseல நான் அப்படின்ற இந்த வேர்பு, நான் அந்த சப்ஜெக்டு எப்படி எண்டிங், ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய மூவிஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஹேன்ற வார்த்தை எண்டிங் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க ஹே. ஸோ ஜென்ரலாக என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஹிந்தியில் வந்து ஒரு சென்டென்ஸோடைய எண்டிங்கில் கண்டிப்பாக ஹேன்னு சொல்லி முடிக்கணும் போல். அதனால பீப்புள் யூஸ் டு மேக் திஸ் மிஸ்டேக் ஆல்வேஸ். மே ஆ ரா ஹே, ஜா ரா ஹே, இப்படியெல்லாம் பேசுவாங்க. ஐ ஹவ் ஹர்ட் பீப்புள் டாக்கிங் லைக் திஸ். ஓகே, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், தட் இஸ் நாட் அ திங், பிகாஸ் நமக்கு இது நியூ லாங்குவேஜ், நம்ம கற்றுக்கிட்டோன்னா கவனித்தோன்னா எல்லாமே ஈஸி தானே. ஸோ இன்றைக்கி நான் என்ற இந்த சப்ஜெக்டு நான் எப்படி எண்ட் பண்ணணும், சென்டென்ஸ் எப்படி ஃபினிஷ் பண்ணணும், இது எப்படி நியூ வேர்ட்ஸை வச்சு நம்ம படிக்கணும், பேசணும், அதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரியா? ஐ எம் ஸ்டார்டிங் த செஷன். ஃபர்ஸ்ட் வேர்ட் மே அபி ஆ ரஹா ஹூம், நான் இப்போ வரேன். சரிங்களா? நான் இப்போ வரேன். ஆ ரஹா ஹூம். பாயாக இருந்தால் ரஹா சொல்லணும், கேர்ளாக இருந்தால் ரஹி சொல்லணும். இவ்வளோதான் ரூல், இவ்வளோதான் சிம்பிள் ரூல். ஸோ பாய் வித் த பர்சன் இஸ் மாஸ்குலின், யூ ஷுட் சே ரஹா. இஃப் த பர்சன் இஸ் ஃபெமினைன், யூ ஷுட் சே ரஹி. ஹூம் அப்படின்னா வரேன். இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. இதில் எந்த சேஞ்சுமே இருக்கக்கூடாது. ஹூம் அப்படின்னு தான் யூ ஹாவ் டு ஃபினிஷ். டோன்ட் யூஸ் ஹே ஆர் ஹோ ஆர் எனி திங் லைக் தட். ठीक है बच्चों. நெக்ஸ்ட் ஒன் மே அபி ஆ ரா ஹூம், நான் இப்போ வரேன். பாயாக இருந்தால் ரஹா, கேர்ளாக இருந்தால் ரஹி. இவ்வளோதான் பேசிக் திங். இது இன்னொன்று வந்து இந்த ரஹா ரஹி இஸ் நத்திங் பட் கண்டினியூஸ் டென்ஸ். இது என்னதுன்னா கண்டினியூஸ் டென்ஸ். இது மோஸ்ட்லி இங்கிலீஷில் ஐம் கம்மிங், ஐம் கோயிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. தமிழில் நம்ம அவ்வளோவா இதை யூஸ் பண்ண மாட்டோம். பட் இன் ஹிந்தி தே யூஸ் அ லாட். ஸோ இந்த பேட்டர்னை கற்றுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்படி தான் மோஸ்ட்லி பேசுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், நெக்ஸ்ட் சென்டென்ஸ். மே கல் யூஎஸ் ஜா ரஹா ஹூ. இங்கே வந்து ரஹா ஆர் ரஹி, ஆஸ் ஐ டோல் யூ, நான் இப்போ ரஹி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, யூ கேன் லேர்ன் அக்கார்டிங் டு தட். மே கல்னா டுமாரோ, நான் நாளைக்கு. ஓகே, நான் நாளைக்கு யூஎஸ் போகிறேன். மே கல் யூஎஸ் ஜா ரஹா ஹூ, ஜா ரஹி ஹூ அப்படின்னு பேசணும். நெக்ஸ்ட்டு மே ஹோட்டல் மே அப்படின்னா ஹோட்டலில், இன் ஹோட்டல். சரிங்களா? மே ஹோட்டல் மே கானா கா ரஹி ஹூ, நான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்கேன். மேன என்ன அர்த்தம்? இன். இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். பழைய வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இஃப் யூ வாட்ச் த ஓல்டு வீடியோஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ நான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்கேன். மே மாசே பாத் கர் ரஹி ஹூ, நான் அம்மா கிட்ட பேசிகிட்ருக்கேன். புரியுதுங்களா? இந்த சேன என்ன அர்த்தம்? கிட்ட. இந்த சேன வேர்டு நிறைய யூசேஜ் இருக்குது ஹிந்தியில், ஒன்று ஒன்றா படிக்கலாம். சரியா? மே மாசே பாத் கர் ரஹி ஹூ, நான் ஆஸ் யூஷுவல் ஐ டோல்ட் யூ ரஹி தான் சொல்லுவேன். சரியா? மே மாசே பாத் கர் ரஹி ஹூ. மே கிச்சன் மே காம் கர் ரஹி ஹூ, நான் கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்கேன். ஓகேவா? காம்னா என்ன அர்த்தம்? ஒர்க். நான் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், வேலை பார்த்துட்டு இருக்கேன். மே சுன் ரஹி ஹூ, நான் கேட்டுட்டு இருக்கேன். ஐ எம் ஹியரிங், ஐ ஆம் லிஸ்னிங், நான் கேட்டுட்டு இருக்கேன். ஐ எம் ஹியரிங். தும் போலோ, நீ பேசு, யூ டாக் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? நான் கேட்டுட்ருக்கேன், நீ பேசு. நெக்ஸ்ட்டு மே தும்சே பூச் ரஹா ஹூ ஆர் பூச் ரஹி ஹூ, நான் உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன். ஐ எம் ஆஸ்கிங் யூ. பூச்னா என்ன அர்த்தம்? ஆஸ்க். ஐ எம் ஆஸ்கிங் யூ, நான் உன்னை கேட்டுட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஐ எம் கொஷனிங் யூ அப்படின்னு கேட்குறோம். ஆனாலும் நீங்கள் கேட்குற இது இது ஒரு கொஷனாக இருந்தாலும் ஹூன்னு தான் முடியணும். கொஷனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே ஆன்சராக இருந்தாலும் ஹூன்னு தான் முடியணும். மேனு வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் யூ ஷுட் எண்ட் வித் ஹூ. திஸ் பேசிக் ரூல் நெவர் எவர் ஃபர்கெட். ஓகே, மே குச் போல் ரஹி ஹூ, நான் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன், கேட்குறியா நீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. மே குச்னா சம்திங்.
मैं कुछ बोल रही हूँ ஏதோ நான் ஐ எம் டாக்கிங் சம்திங். ஆர் யூ லிஸ்னிங்? சுன் அப்படின்னா கேட்குற. இதுக்கு முன்னாடி படித்தோம் பார்த்தீங்களா, இந்த சுன் இந்த வார்த்தை தான். நான் பேசிகிட்டு இருக்கேன். சுன் ரேஹோ தும். ஆர் யூ லிஸ்னிங்? கேட்டுட்ருக்கியா நீ? நெக்ஸ்ட்டு मैं पिक्चर देख रही हूँ. நான் படம் பார்த்துட்டு இருக்கேன். देखना सीन அர்த்தம்ப்பா. मैं पिक्चर देख रही हूँ. बाद में कॉल करो. அப்புறமா बाद में ना लेटर. बाद में कॉल करो. अप्रमा கூப்பிடுங்க और अप्रमा कॉल பண்ணுங்க. मैं नया प्रोजेक्ट के बारे में सोच रही हूँ. நான் புது ப்ராஜெக்ட் பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். ஐ எம் திங்கிங் அபவுட் நியூ ப்ராஜெக்ட். சரிங்க, புது ப்ராஜெக்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். मैं अभी ईमेल भेज रही हूँ. இப்போவே நான் ईमेल அனுப்புகிறேன். ஐ எம் சென்டிங் ईमेल राइट नाउ. मैं अभी ना இப்போவே राइट नाउ. मैं अभी ईमेल भेज रही हूँ. मैं श्रेया के साथ बाहर जा रही हूँ. நான் ஸ்ரேயா கூட வெளியே போயிட்டுருக்கேன். கே சாத்னு என்ன அர்த்தம்? கூட, வித்துன்னு அர்த்தம். ஸோ கே சாத், கே சாத் அண்ட் கே பாஸ் இன்னொரு வேர்டும் வரும். நெக்ஸ்ட் பேஜ் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதுக்கும் அதுக்கும் உள்ள வேரியேஷன் என்னன்றதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? मैं श्रेया के साथ बाहर जा रही हूँ. आई एम गोइंग आउट विथ श्रेया. ஸோ இந்த சென்டென்ஸில் சில வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கவனிப்பீங்க. இது நடுவில் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜாயினிங் வேர்ட்ஸு. இது ல அப்படின்னா இன்னுன்னு அர்த்தம். சே அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்ட அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி குச் அப்படின்னா சம்திங். கே பாரேமே இதை பற்றி அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா, அது. அபி இப்போ. கே சாத் கூட. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தனியாக ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. கிராமர் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இந்த கன்ஜங்ஷன்ஸ், இந்த குட்டி குட்டி ப்ரீபொசிஷன் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் காரக் அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில். இது எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இனி வர கிளாஸில் நான் சொல்லிக் கொடுப்பேன். அப்படிங்க கவனிங்க. ठीक है? ஸோ டு கன்க்ளூட், நம்ம என்ன படித்தோம் இன்றைக்கி? மே என்ற சப்ஜெக்ட் நான் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இட் ஷுட் எண்ட் வித் ஹூம். நீங்கள் பாயாக இருந்தால் ரஹான்னு சொல்லுவீங்க, கேர்ளாக இருந்தால் ரஹின்னு சொல்லுவீங்க. எப்போ இது கண்டினியூஸ் டென்ஸ். தமிழில் அவ்வளோ யூசேஜ் கிடையாது. அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, பட் இன் ஹிந்தி திஸ் இஸ் த பேட்டர்ன் which you have to concentrate a lot. ஓகே, ஸோ ரஹா ரஹி வந்துட்டு இருக்கேன். ரஹா ஐஎன்ஜி ஃபார்ம். मैं अभी आ रहा हूँ और आ रही हूँ. मैं कल यूएस जा रहा हूँ, जा रही हूँ. मैं ஹோட்டல் மேன் என்ன அர்த்தம்? இன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சரியா? நான் உன் பேச்சை கேட்டுட்டு இருக்கேன். ஐ எம் லிஸ்னிங். मैं सुन रहा हूँ और सुन रही हूँ. मैं तुमसे पूछ रही हूँ. நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். तुमसे आई एम टॉकिंग टू यू. आई एम आस्किंग यू. मैं कुछ बोल रही हूँ. நான் சொல்லிட்டு இருக்கேன். கவனிக்கிறியா? सुन रहे हो तुम? मैं पिक्चर देख रही हूँ. நான் சினிமா பார்த்துட்டு இருக்கேன். बाद में कॉल करो. मैं नया प्रोजेक्ट के बारे में सोच रहा हूँ. நான் புது ப்ராஜெக்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். मैं अभी ईमेल भेज रही हूँ. நான் இப்போ இமெயில் அனுப்பிட்டு இருக்கேன். இப்போவே मैं अभी ईमेल भेज रही हूँ. யாரோ உங்ககிட்ட இமெயில் அனுப்புறியான்னு கேட்டாங்க. ஸோ யூ ஆர் சேயிங் நான் இப்போவே அனுப்புகிறேன். நெக்ஸ்ட்டு मैं श्रेया के साथ बाहर जा रही हूँ. நான் ஸ்ரேயா கூட வெளியே போயிட்டுருக்கேன். பாஹர்னா என்ன அர்த்தம்ப்பா? அவுட், வெளியே. அவ்வளோதான் ஆஸ் யூஷுவல். நெக்ஸ்ட் கிளாஸில் இது வந்து ஐன்ற சப்ஜெக்ட். இப்போ தும்னா எப்படி ஃபினிஷ் பண்ணணும், ஆப்னா எப்படி ஃபினிஷ் பண்ணணும், புரியுதுங்களா? தும்னா நீ, ஆப்னா நீங்கள், வஹ அப்படின்னா அவன். ஓகே, அவங்க வே, ஹம் நாங்கள். இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் மாறுது. மக்கள் மாறும் இல்லையா, பீப்புள் மாறும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நம்ம தமிழ்லையும் அப்படி தான். நான் வரேன், அவன் வரான், அவங்க வராங்க, அவங்க சொல்கிறாங்க. நோ, வி டாக். ஆல் த லாங்குவேஜஸ், இந்தியன் லாங்குவேஜ், எல்லா லாங்குவேஜஸ்லையுமே திஸ் இஸ் த வேரியேஷன் அண்ட் யூ ஹாவ் டு லேர்ன் திஸ் வேரியேஷன். இது ரொம்ப 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 ஈஸி. எப்படி ஈஸி? நீங்கள் இதை மறுபடியும் பேசி பார்க்கணும். புரியுதுங்களா? உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ, ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, அண்ட் தட்ஸ் ஆல். த கிளாஸ் எண்ட்ஸ் ஃபார் டுடே. இன்னொரு நியூ வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். Bye-bye. See you soon.